ஸ்டாலினுடைய அரசியல் அறிவிக்கும் விஜயுடைய அரசியல் அறிவிக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கு. வேறு ஒன்றும் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து 2 வருஷமாக விழா கொண்டாடினாங்க. அது 75 காண்ட அரசியல் இந்திய எதிர்ப்புலேருந்து தமிழுக்காகவே வரக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. அதுலேருந்து பிரிஞ்சு தான் அண்ணா திமுக. ரைட்டுங்களா? இவர் அரசியலுக்கு இப்போ வந்தோடனே சிஎம்ன்றாரு. எந்த மக்களை போய் சந்திச்சார்? எந்த ஏழை மக்களுக்கு போய் பார்த்தாரு? எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு? திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இப்போ நடக்குதில்ல. அப்போ போய் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் கருத்து சொல்லணுமா வேணாவா? கருத்து சொன்னால் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு அவருக்கு தெரியும். அவர் பிஜேபி தான் அவரை இயக்குது. பிஜேபியினுடைய தூண்டுதல் பேரில் தான் அவர் வந்திருக்காரு. யார் வந்தாலும் திமுகவை ஒழிக்க முடியாது. ஒரே குடும்பம் தான். சேரியில் கோவத்தில் வாழ்கிறவனா நீ வாழ்வி அங்கே ஒரு நாள் வாழ்ந்துப்பார். கோவத்தில் இந்த கண்ணம்மப்பேட்டை, இந்த சிந்தாரிப்பேட்டை, இந்த பேட்டைங்கெல்லாம் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. உனக்கு ஒரே ஆள் தான் படுத்துனுக்கிற. 100 கோடி 200 கோடி ரூபாய் பங்களாவில் படுத்துனுக்கிற. இங்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்கிறான். அப்புறம் எப்படி ஒரே குடும்பம்? நீ ஈக்குவாலிட்டி இல்லையே. ஈக்குவாலிட்டி இருந்தால் பிரச்சனை இல்லையே. இங்கே ஈக்குவாலிட்டியே இல்லையே. ஒரே குடும்பம் தான் சொல்கிறேன். உங்கள் படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 3000 4000 டிக்கெட்டு. அன்றாடம் அவன் 3000 4000 ஒரு பெண் சம்பாதிக்கணும்னா அன்றாடம் வெயிலில் போய் நின்று 10 நாளோ 20 நாளோ வேலை செஞ்சால் அந்த 3000 4000 கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி ஒரே குடும்பம் வரும்? அப்புறம் எப்படி ஈக்குவலிட்டி வரும்? இங்கே பிறப்பாலே ஈக்குவலிட்டி இல்லை. அவர் சொல்கிறார்ல, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு சொல்கிறார்ல. பிறப்பாலே எங்கே எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? பிறப்பாலே சாதியால் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதை முதல்ல கட்டமைப்பா அதை முடிச்ச பண்ணு. இவங்க போகிறவங்களாம் சினிமா முகத்தில் சினிமாவில் பார்க்குற ஆள் நம்ம கூட நேராக வராங்கன்னு கூட்டமாக போகிறாங்க. புரிதலோடு இருக்கிறது தமிழ்நாடு. புரிதல் இல்லாமல் போகிறது ஏதோ அப்படி கூட்டமாக போவாங்க. இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாம் மற்றவங்க அந்த சினிமா முகத்தில் போகிறாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. வேறு திமுக ஓட்டவோ இல்லை அதிமுக ஓட்டவோ சதவீதத்தவோ இவர் எதுவும் படிக்க முடியாது. சினிமா முகத்தில் சேர்ற கூட்டம் அவ்வளோதான். அது காலப்போக்கில் போயிடும். மழை பெஞ்சா ஈஸ்டில் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ டிவிக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடும். மக்களை விரும்பும் விஜய் வேணுமான்னு கேட்டால் அவர் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கரூரில் 41 பேர் செத்தாங்க. ஓடி ஒழியக்கூடாது. உடனடியாக யார் போனால் மக்களை போய் பார்க்கறதுக்கு முதலமைச்சர் முறையில் அவர் போனார். அதை கூட கொச்சப்படுத்தினாங்க. அப்போ யார் வேணும்னு மக்களும் என்ன தீர்மானிப்பாங்க? ஸ்டாலின் வேணும்னு தான் தீர்மானிப்பாங்க. விஜய் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்ல. யாராக இருந்தாலும் முன்னால் மாதிரி கிடையாது. எல்லாருமே இப்போ ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் இப்போ லைவில் எடுக்கன்னா உடனடியாக எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் எல்லாருமே விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்படி அவரே சொல்லுதார்ல, ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமான்னு. இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு இது வந்துச்சு. 1.5 கோடி ரூபாய்க்கு அவர் வரி கட்டலைன்னு. அப்போ இவர் புலி படத்துக்கு இவர் யாரையும் ஊழல்வாதின்னு சொல்லலாமா? தாமலேயே அழுக்கு இருக்குது. அவர் மற்றவங்களை பற்றி இது பண்ணக்கூடாதுல்ல. அதனால ஸ்டாலின் தான் வேணும். நீ வாடி, நீ எலெக்ஷனுக்கு வா, நீ எலெக்ஷனில் நின்று அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறானா இல்லை வீட்டுக்கு ஒரு கலைஞர் இருக்காரா ஸ்டாலின் இருக்காராங்கிறது தெரிஞ்சிடும். நீ முதல்ல வா, தேதி அறிவிக்கிட்டோம், நீ நாமினேஷன் போடு. நீ எந்த தொகுதியில் நிற்கிறே சொல்லு. நாங்கள் யார் யார் நிற்கிறாங்கன்னு அப்புறம் பாரு. உன் கதை கந்த ஓட வரட்டலன்னா அப்புறம் பார்த்துக்கு. நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறா? எம்ஜிஆருங்கிற நினப்பில் நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. ஒருத்தன் செத்து போயிட்டான், நான் உயிரை நீ திருப்பி கொடுப்பியா? 40 பேர் மயக்கம் போட்டு விழுந்தான். அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கு அதோடு அவன் 2-3 மாதத்துக்கு எங்கேயும் போக மாட்டான். வீட்டிலே கிடப்பான். அவனுக்கு நீ என்ன பண்ண போகிற? உடனே ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் தலைவர் செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க. எங்கள் பனையூர் பண்ணையில் கூப்பிட்டு வச்சு 20 லட்ச ரூபா கொடுப்பாரு. அப்புறம் என்ன அப்படிங்கிறான். ஒரு உயிர் போனால் 20 லட்சம், ஒரு உயிருக்கு 20 லட்சம் தான் மதிப்பா? இல்லை கேட்குறேன், ஒரு உயிருக்கு 20 லட்சம் தான் மதிப்பா? அவங்க கொடுக்குற மதிப்பு உயிராக நினைக்கிறது கிடையாது. என்ன சார் சொல்கிறது? உயிராக நினைக்கிறதே கிடையாது. அவன் இருந்தான்னா இந்த நாட்டுக்கு எவ்வளோ நன்மை. அவனால் அரசாங்கத்துக்கு லாபம். ஒரு கடையில் சாமான் வாங்குவான், எதையாவது ஒன்று பண்ணுவான். அதனால் வருமானம் தான் வரும். அந்த வருமானத்தை நீ கொடுப்பியா? என்ன கொடுப்ப? அதெல்லாம் தவறான பாதையே அவன் பசங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அவர் ஒரு உருப்படியாக
மக்களை, அவர் தொண்டர்களை, அவர் ரசிகர்களை முன்னாள் தலைவர்கள் இருந்த மாதிரி ஒரு கருத்தா ஒரு பேச்சு, ஒரு சுவையான ஒரு பேச்சு என்ன தமிழில் பேச சொல்ல பார்க்கலாம். எவனா எழுதி கொடுத்தான்னா அடிவயிறு வலிக்க கத்துறான். டிஎம்கே டிஎம்கே விசிகேவா அது டிவி கர்மம், அந்த பேர் டிவிகேன்னு சொல்கிறியே. உனக்கு ஏதாவது ஒண்டையில் மூளை இருக்கா? நீ முதல்ல வந்து எலெக்ஷனில் நில்லு, வா. எந்த தொகுதியில் நிற்கிற இப்போயே டிக்ளேர் பண்ணி நீ, அப்போ பார்த்துக்கலாம். மக்கள் உன் பக்கம் ஆதரிக்கிறாங்களா இல்லை யார் ஆதரிக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கலாம். அது எப்படி ஏற்றுக்கிட முடியும்? பனை ஊரில் வீட்டை பூட்டிக்கிட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியுமா? இப்போ அவர் பார்த்துட்டு போகிறாரு, ஸ்டாலின் பார்த்துட்டு போகிறாரு, எல்லா இடத்துலையும் மக்களை போய் நேரடியாக சந்திக்காரு. ஒரு கூட்டம்னா அவர் இறங்கி அந்த கூட்டத்துக்கு நடந்து போகிறாரு. இவர் எந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது செய்தாரா? தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இது பண்ணுறாரு. 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வாரோம்னு சொல்லுவதெல்லாம் பொய். யாரும் அந்த மாதிரியெல்லாம் வரமாட்டாங்க. இன்னி நாட்டையும் சுரண்டணும்னு நினச்சி அவர் இது பண்ணுறார். இங்கே மக்கள்கிட்ட வந்து அந்த சினிமா மோகம் வந்து குறையுது. இப்போ முன்னால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்த்தோம். இன்றைக்கி வீட்டில் கூட படம் பார்க்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. யார் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அந்த மாதிரி யாருமே படம் பார்க்கணும், அந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற இது இல்லை. அவருடைய மார்க்கெட் இழந்துருச்சு. மார்க்கெட் இழந்த உடனே இப்போ சினிமா நடிகர்கள் எல்லாருமே அந்த இதுக்கு தானே வராங்க. நான் மார்க்கெட் இருக்கும்போது யாராவது வராங்களா? மார்க்கெட் இல்லாத போது எல்லோரும் வந்து நான் மக்களை காப்பாற்ற போகிறோம்காங்க. மக்களுக்காக இவர் என்ன செஞ்சுருக்காரு? ஏதாவது ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள். ஏதாவது எங்கேயாவது செஞ்சுருக்காரா? அந்த அறிக்கை கூட விடுதாரா? எதிர்த்து யாரையும் அறிக்கை விடுதாரா? ஸ்டாலினை மாத்திரத்தான் அறிக்கை விடுதார், வேறு யாரையும் அறிக்கை விடுதாரா? அதனால் அவரை எப்படிங்க ஏற்றுக்கிடுவாங்க? கூட்டம் எல்லோரும் வரும். இப்போ நான் சட்டை வேறு மாதிரி போட்டுட்டு போகிறோம்னு வைங்க, 10 பேர் என்னை பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் கூட்டம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஓட்ட ஆகணுங்கிறது